அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே. அஸ்ட்ரோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம பார்க்க போற இந்த தலைப்பு யார் யாருக்கு கட்டுப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போறது 2 ஜாதகங்கள் பயன்படுத்த போறோம். கட்டுப்படுத்துறவர் யார், கட்டுப்படுறவர் யார்? எல்லா காலத்திலும் எல்லாரும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட முடியாது. அப்ப யார் சொல்லும் போது யார் கேட்பாங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம், எப்ப கேட்பாங்கிறது கோச்சார ஜாதகம் தேவை. அப்போ மொத்தம் 2 பிறந்த கால ஜாதகம், ஒரு கோச்சார ஜாதகம், 3 ஜாதகம் தேவைப்படுது. இதுக்கு பயன்படுத்த போற விதி இருஜாத கூட்டு விளைவுங்கிற விதிப்படிக்கு. இதுல பயன்படுத்த போற கிரகம் 3 கிரகங்கள் பயன்படுத்த போறோம். முதல் கிரகம் குரு, 2வது கிரகம் செவ்வாய், 3வது கிரகம் ராகு. இந்த 3 கிரகத்தையும் பயன்படுத்தி இந்த விதியை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 3 விதியை பயன்படுத்தி பார்க்கறதுல ஒரு எளிமையான விஷயம் இருக்குங்க. என்ன திசாபுத்தி நடந்தாலும், என்ன கோச்சாரம் நடந்தாலும், ஒருத்தர் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ள ஜாதகத்துக்கு கட்டுப்படுறவர் கட்டுப்பட்டே தீர்வார். அந்த கட்டுப்படக்கூடிய அளவு தசாபுத்தினால கோச்சாரத்தினால மாறும். அந்த கட்டுப்படாம போக மாட்டாங்க. அதோட முதல் விதி என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய குரு இன்னொருத்தர் சந்திரனை சேர்றது, சந்திரனை பார்க்கறது. அப்ப ஏங்கிற ஜாதகம் குரு எங்க இருக்குன்னு பாருங்க. அவருடைய பார்வையிலையோ இல்ல அவர் இருக்கும் இடத்துல இன்னொருத்தருக்கு சந்திரன் தான் அவர் சொல்றத கட்டுப்படுறார். குரு உள்ளவர் கட்டளை இடுகிறார், சந்திரன் உள்ளவர் கட்டுப்படுகிறார் அப்படிங்க ஞாபகம். இது திருமண பொருத்தத்துக்கு, கூட்டு வியாபாரத்துக்கு, ஒன்ன ஒரு வேலை செய்யறதுக்கு, ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு, இதுக்கெல்லாம் சிறப்பான விதியாக பயன்படும். உதாரணமா ஒருத்தருக்கு கும்பத்துல குரு இருக்குன்னா இன்னொருத்தருக்கு கும்பத்துல சந்திரன் இருக்கலாம். இல்ல குருவின் பார்வைப்பட்ட மிதுனத்திலேயோ சிம்மத்திலேயோ துலாத்திலேயோ சந்திரன் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்நியம் பாருங்க. 2 பேத்துக்குமே ஒருத்தர் குரு இன்னொருத்தர் சந்திரன் இருப்பாங்க. 2 பேரும் பயங்கர ஆதர்சமான நட்பு, ஆதர்சமான தம்பதி, ஆதர்சமான ஒரு பார்ட்னரா இருக்காங்க. அப்ப இந்த விதியை நம்ம முதல்ல ஒரு கோல்டன் ரூலா நியமிக்கலாம். 2வது விதி, ஒருத்தர் செவ்வாய் இன்னொருத்தர் செவ்வாயை பார்க்கறது. 2 பேரும் சமசப்தமா பார்த்துக்கிட்டாங்கன்னா 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துடுது. ஒரு செவ்வாய் மேல இன்னொரு செவ்வாய் இருக்கு அப்படின்னா அதிக பாகை பெற்ற செவ்வாய் கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. அங்க கூட கொஞ்சம் பெருசா இல்லை. ஆனா ஒருத்தர் செவ்வாய் மட்டும் இன்னொருத்தர் செவ்வாயை பார்க்குது அப்படின்னா அவர் சொல்றதான் அவர் கேட்கிறார், கட்டுப்படுறார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மேஷத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாயின் பார்வைப்பட்ட கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ துலாத்திலேயோ செவ்வாய் இருக்குன்னு கேட்கிறாங்க. ஆனா துலாத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சமசப்தமா பார்வை இருக்கல. இவர் ஒண்ணு சொல்றார், அவர் ஒண்ணு சொல்றார். இதுல யாருடைய செவ்வாய் அதிகப்பாகையோ அவர் சொல்றது ஜெயிக்குது. ஆனா கடகத்துல செவ்வாய் இருந்தாலோ விருட்சத்துல செவ்வாய் இருந்தாலோ இருக்கிறவங்க மேஷத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வார்த்தையை தான் கேட்கிறாங்க. அது உறுதியை நம்ம உத்தரவாதமா சொல்ல முடியும். உதாரணமா எந்த விதமான சம்பாத்தியம் இல்லாத ஒருத்தருக்கு மகரத்துல செவ்வாய் இருக்கு, அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு மேஷத்துல செவ்வாய் இருக்கு, அவங்க அம்மாவுக்கு சிம்மத்துல செவ்வாய் இருக்கு. இந்த மகரத்துல செவ்வாய் இருக்கக்கூடியவர் மேஷத்துல இருக்க செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் சிம்மத்துல இருக்க செவ்வாய் 8ஆம் வரையும் பாக்குறாரு. இந்த தாய் தந்தை இவர் சம்பாதிக்கலைங்கிறத ஒரு நிமிஷம் கூட அவர்கிட்ட சொல்லி காட்ட முடியாது. இவர் சொல்றத அவங்க கேட்கிறாங்க. மாத்தி கேட்டா பையன் கோச்சுக்குருவாங்க. அப்போ ஒரு செவ்வாய இன்னொரு செவ்வாய் பார்க்கிறவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, யாரோட செவ்வாய் பார்க்குதோ அவர் கட்டளை இடுகிறார், பார்க்கப்பட்டவர் கட்டளை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி இல்லாம ஒருத்தர் செவ்வாய்க்கு இன்னொருத்தர் செவ்வாய் சமசப்தமா இருக்கான்னு இவர் சொல்றவங்க எதிர்த்து பேசுறாங்க. யாரோட செவ்வாய் அதிகப்பாக அவர் சொல்றது ஃபைனல் ஆகுது. அதையும் செக் பண்ணிக்கலாம். ஒரே வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் 2 செவ்வாய் சமசப்தமா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது ராசி கட்டத்துல மட்டுமில்ல, இந்த விதியை நவாம்சத்துல பயன்படுத்தலாம். ஒரு கணவன் மனைவி எப்படி அந்நியனும் ஒருத்தர் சொல்ற ஒருத்தர் கேட்டு நடந்துக்கிறாங்களாங்கிறதுக்கு அற்புதமா பயன்படுத்தலாம். ஒரு பஞ்சாயத்து பண்ண போறீங்க, ஒரு பாகப்பிரிவினை பேச போறீங்கன்னா யாரோட செவ்வாய் யார் செவ்வாய் பார்க்குதோ அவங்க சொன்னா அவங்க கேட்கறது உங்களால உணர முடியும். அந்த 2 செவ்வாயில ஒரு செவ்வாய்க்கு தளபதினு எடுத்துக்கங்க, இன்னொரு செவ்வாய்க்கு போர் வீரர்னு எடுத்துக்கங்க. அந்த லீடர் சொல்றத இன்னொருத்தர் கேட்கிறார் அப்படிங்கிறது அதோட அர்த்தம்.
இந்த விதி அருமையா புரிஞ்சு வருது. மூன்றாவது விதி, ஒருத்தர் சந்திரன் மேல இன்னொருத்தருக்கு ராகு இருக்கு. ராகு இருக்கு அவர் சொல்றதான் சந்திரன் இருக்கவர் கேட்கிறார். இது ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லலாம். ஒரு பொண்ணு ரொம்ப பவித்திரமா இருக்கணும், எந்த விதமான கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட கணவர் தான் வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து திருமணம் பண்றாங்க. அதே மாதிரி கணவர் கிடைச்சிறாரு. கிடைச்ச கொஞ்ச நாள்ல அவர் ஒரு போதைக்கு அடிமையாகிறார். இந்த அம்மாவுடைய சந்திரன் மேல அவருடைய ராகு இருக்கு. அவர் எவ்வளவுதான் குடிச்சிட்டு வந்தாலும் அவர் வேணும்னு விட அப்படியே நிக்குது. அவர் சொல்றத கேக்குது. அப்ப ராகு உள்ளவங்க சொல்றத சந்திரன் உள்ள இருக்கவங்க கேட்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த வெறுப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த வெறுப்பை மீறி அவங்களுக்கு கீழ்ப்படிதல்ங்கிறது ஒண்ணு தொடர்ந்து இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதுல இன்னொன்னு ஒரு அற்புதமா சொல்லலாம். இந்த 3 விதிகள்ல தரமான விதின்னு எடுத்துட்டோம்னா, ஒருத்தர் சந்திரன் ஒருத்தர் குரு பாக்குறது, அது முதல் விதியா எடுத்துக்கலாம். ஒருத்தர் சந்திரன் மேல ஒருத்தர் குரு இருக்கிறது, அது 2வது விதியா எடுத்துக்கலாம். ஒருத்தர் செவ்வாய் 3வது செவ்வாய் பாக்குறது 3வது விதியா எடுத்துக்கலாம். 4வது விதியாக சந்திரன் மீது ராகு எடுத்துக்கலாம். இங்க கொஞ்சம் பயம் இருக்கும். அன்பை தாண்டி கீழ்ப்படியாம போயிட்டா வாழ்க்கை என்ன ஆயிருமோ ஒரு பயம் இருக்கும். ஒருத்தர் சந்திரன் ஒருத்தர் குரு பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, ஒரு அந்யோன்யம், ஒரு நட்பு, ஒரு பரிமாணம் சந்திரன் மேல ராகு இருக்கவங்களுக்கு இருக்காது. அதான் அதுல பிரச்சனை. இதை நம்ம நிறைய ஜாதகங்கள்ல பார்க்கலாம். நம்ம அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு இப்படி எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு செவ்வாய் ராகு மேல ஒருத்தர் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோ, இல்ல ஒருத்தருக்கு செவ்வாய் ராகு மேல இன்னொருத்தருக்கு செவ்வாயின் சந்திரன் வச்சுக்கோ. இந்த செவ்வாய் ராகு சொல்றதான் இந்த செவ்வாய் சந்திரன் கேக்குது. அவங்களால என்ன இருந்தாலும் அது ஒரு பொட்டு கூட மீட்க முடியறது இல்லை. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாடு அவங்ககிட்ட காட்ட முடியும். ஒருத்தர் செவ்வாய் ராகு மேல ஒருத்தருக்கு செவ்வாய் நினைச்சா அந்த செவ்வாய் ராகு சொல்றதான் செவ்வாய் கேக்குது. இவர் மேல இருக்கிற பயம் அப்படின்னு சொல்லும். இந்த விதி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, கணவன் மனைவி உறவுகளுக்கு யார் யார் சொல்லு கேட்டு நடக்கிறாங்கன்னு பயன்படுத்தலாம். காதலிச்சதுக்குமே பின்னாடி இப்ப நம்ம சொன்னா கேட்பாரோ மாட்டாரோ, ஒற்றுமையா இருக்குமான்னு பாக்குறதுக்கு பயன்படுத்தலாம். சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய கூட்டு தொழிலுக்கு இதை பயன்படுத்தலாம். ஒரு திட்டத்தை ஒன்னா எடுத்து செயல்படுற ஒரு டீம் ஒர்க்குக்கு இதை பயன்படுத்தலாம். ஒரு கார்பரேட் கம்பெனிகள் இந்த விதியை பயன்படுத்தலாம். இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வரும்போது சூப்பரா வேலை செய்யும். ஒரு பெரிய திட்டத்தை எடுக்கிறோம், யார் இந்த லீடரோ அவருடைய குருவின் பார்வைக்கு சந்திரன் எடுத்து அவங்க எல்லாம் அப்படியே சொல்றதை கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கம்பெனி ஓனருக்கு விருட்சத்துல குரு, கம்பெனியோட மேனேஜருக்கு மீனத்துல சந்திரன். அவர் சொல்ற அவர் கேட்டு நடந்துக்கிறார், அப்படியே கேட்கிறார். மத்தாருக்கெல்லாம் அவர் கேட்கறதுல அவரு கேட்கிறார். இந்த மாதிரி விதிகள் எடுத்து அற்புதமா பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த முறைக்கு இரு ஜாதக கூட்டு விளைவுகள் சொல்லலாம், 2க்கு மேற்பட்ட ஜாதகோடைய கூட்டு விளைவுன்னு சொல்லலாம். இதோடைய தசாபதிகள் வரக்கூடிய காலத்துல அவங்களுடைய நட்பு ரொம்ப அந்யோன்யமா ஆகுது. இது தசாபதி வராத காலத்துல இந்த நட்பு குறைவா இருக்கு, ஆனா இல்லைன்னு போறது இல்லை. இதோடைய கோச்சார காலங்கள்ல புதுசா அவங்க தனி அந்த உறவை பலப்படுத்திக்கிறாங்க. அப்படின்னு 3 விதமா அதை அடுத்தடுத்த செஞ்சு கொண்டு போகலாம். நம்ம ஜாதகங்களையும் நம்முடைய கூட்டாளி நம்முடைய வாழ்க்கையில் கூட பயணிக்கிறவங்க ஜாதகம் செக் பண்ணி பார்க்கலாம். சிலர் சொல்லும்போது நம்ம எதையுமே பேசாம ஏன் கீழ்ப்படிஞ்சு கேட்கிறோம்னு எடுத்து பார்க்கலாம். சிலர் பார்த்துட்டு வெறுப்பு இருந்தா கூட சொன்னது செய்யறமேன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் சந்திரன் ஒருத்தர் ராக இருக்குன்னா அவர் சொல்றதுல அவங்க வெறுப்பு இருந்தா கூட கேட்கறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் ரூலா இது பயன்பட்டு இருக்கு. இது ஒரு 9 கிரகங்களுக்குமே 9 கிரகத்துடைய சேர்க்கை பார்வைகளை நம்ம பாடத்திட்டங்களா நடத்திட்டு வரோம். அந்த பாடத்துக்கு பேர் இருஜாத கூட்டு விளைவு அப்படின்னு பேரு. இதுக்கு இது வரைக்கும் நான் 2 புத்தகம் எழுதியிருக்கிறேன். 2மே ஒரு நல்ல லெவல்ல அற்புதமா தமிழ் ஆங்கிலத்துல ரீச் ஆயிருக்கு. நீங்க உங்க இதுல எளிமையான விஷயங்கள் பார்க்கலாம். இந்த பாவத்தில் நிற்கிது அந்த அதெல்லாம் தாண்டி இந்த கிரகங்களே ஒரு பெரிய அற்புதமான உறவை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான ஒண்ணு. நம்ம ஜிகேஸோட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜோதிட பயிற்சியாளர்னு சொல்லி அனுபவத்தில் சரியாக புரிந்து வரக்கூடிய விதிகளை தொகுத்து பாடங்களாகவும் பாடத்திட்டங்களாகவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். புத்தகமாகவும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சிறு சிறு பதிவுகளாகவும் கொடுத்துட்டே இருக்கோம். எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதான் அதோட நோக்கம். ஜோதிடம் ஏற்கனவே எனக்கு தெரியும், பலன் சொல்றதுக்கு தடுமாற்றமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக ஜூன் மாசம் 4ஆம் தேதி உயர்நிலை வகுப்பு அப்படிங்கிறது ஒரு 24 நாள் வகுப்பா 2 பார்ட்டா பண்ற மாதிரி ஐடியா பண்ணுவோம். யாராவது படிக்கிற விருப்பம் தான் கீழே நம்பரை தொடர்பு கொண்டுக்கலாம்.
அது இல்லாம ஜூன் 20-21 இரு ஜாத கூட்டு விளைவு அப்படிங்கிற 2 ஜாதோடைய விளைவுகள் என்னங்கிறது ஒரு அற்புதமான எளிமையான விதிகளை கொண்டு நடத்தப்படக்கூடிய பாடமா நேரடி வகுப்பா சென்னையில் நடக்க காத்திருக்கு. படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து படிக்கலாம். ஒரு ஜோதிடம்ங்கிற ஒரு அற்புதமான கலை. படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களை 2ஆ பிரிச்சு உங்க முடிவெடுக்கக்கூடிய திறன், யோசிக்கும் திறனை கண்டிப்பா மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட அனுபவமான உண்மை. எல்லாரும் எல்லா காலத்தையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பி வேண்டிக்கிறேன். எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரச்சனையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.